வெரிகோஸ் வெயின், டீ மாஸ்டருக்கு, புரோட்டா மாஸ்டர், டிராஃபிக் போலீஸு, செக்யூரிட்டிஸு, டீச்சர்ஸு, ரொம்ப நேரம் நின்று வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கு, இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப காமனாக வந்து அடிக்கடி வந்து கால் வலி, கால் மதமதப்பு, இல்லைன்னா காலில் வந்து ஒரு எரிச்சல், பாத எரிச்சல், இது எல்லாமே வந்து நம்ம காமனாக பார்த்துட்டே இருப்போம். இது வெரிகோஸ் வெயினுக்கான அடித்தளம் தான். வெரிகோஸ் வெயின் வந்துருச்சு அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், அந்த வெயின் வந்து ரொம்ப திக்கா இருக்கும், ரொம்ப விசிபிளா வந்து நம்மளால பார்க்க முடியும். ஸோ இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு காலில் இருக்கக்கூடிய ரத்தங்கள் எல்லாமே ஹார்ட்டுக்கு போறதுக்கு வெயின்ல வந்து சில வேல்வுகள் இருக்கும். அந்த வேல்வ்ஸ் எல்லாமே வந்து வீக் ஆகும் போது அந்த பிளட் எல்லாமே வந்து பேக் ஃப்ளோ ஆகி நம்மளோட காலையே தங்க ஆரம்பிக்கும். இதுதான் அந்த வெயின்ஸ் எல்லாமே திக்காகி பல்ஜ் ஆகி நம்மளுக்கு வந்து விசிபிளா வந்து பாக்குறோம். ஸோ இதுக்கு நம்ம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நைட் தூங்கும் போது காலை வந்து கொஞ்சம் உயரமா வச்சு படுங்க. காலுக்கு வந்து ஒரு பில்லோ வச்சு படுத்துக்கிறது இன்னும் சேஃபான ஒரு விஷயம் தான். நீங்க வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கீங்க, இல்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்கன்னா, உங்களோட பொசிஷனை வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு ஒரு வாட்டி மாத்திக்கிட்டே இருங்க. ரொம்ப நேரம் உட்காருறீங்க அப்படின்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு எந்திரிச்சு ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நடந்துட்டு வந்து அதுக்கப்புறம் உட்காருங்க. 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் அதிகமான புரதம் நிறைந்த உணவுகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. இது நம்மளுடைய பிளட் சர்க்குலேஷனுக்கு பெரிய அளவுல ஹெல்ப் பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நிறைய தண்ணி காய்களும் தண்ணி பழங்களும் எடுத்துக்க ஆரம்பிங்க. சுரக்காய், பீக்கங்காய், வெள்ளரிக்காய், வாழைத்தண்டு, வாழைப்பூ, இந்த மாதிரி நிறைய வகையான கீரை வகைகள் இது எல்லாமே வந்து எடுத்துக்க ஆரம்பிங்க. நம்மளுக்கு வந்து நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி பெட்லயே நீங்க வந்து பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து மைல்டா பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூங்க ஆரம்பிங்க. நீங்க வந்து சேர்லயே உட்காந்து பண்ற மாதிரியான எக்ஸசைஸ் வந்து இப்போ நிறைய இருக்கு. ஸோ அதுவுமே நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. காலையில சன்ரைஸ்ல ஒரு 15 to 20 மினிட்ஸ் கண்டிப்பா வாக்கிங் போறதுக்கு ஆரம்பிங்க. மினிமம் ஒரு வாரத்துல 5 நாள்ல இருந்து 6 நாளாவது கண்டிப்பா வாக்கிங் போறதுக்கு பிளான் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹேபிட்ஸ் வந்து ஃபாலோ பண்ணும்போது வெரிகோஸ் வெயின்ல இருந்து நம்மளால கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ் பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஆரோக்கியமா வாழ வாழ்த்துக்கள். பகிர்வோம் தோழியே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.